செல்லங்களா, இன்னைக்கு பூத்தாத்தா வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக ஒரு கதை சொல்ல போகிறேன். கதை பேர் ஊருக்குள் புகுந்த விலங்குகள். இதை எழுதினது பூபதி பெரியசாமி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்காரு. கதைக்குள்ளே போகலாமா? அது ஒரு பெரிய காடு. இந்த காட்டுக்கு பேர் என்னென்னா செண்பக காடுன்னு சொல்லுவாங்க. நல்ல நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய விலங்குகள், பறவைகள் எல்லாம் இருக்குது. அந்த இதில் எல்லாம் சந்தோஷமாக அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் வாழ்ந்துருக்கு. அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேட்டைக்காரங்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நாள் காட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. நுழைஞ்ச உடனே பறவைகள்லாம் கீ கீ கீன்னு குப்பாடு போட்டுது, விலங்குகள்லாம் கூச்சல் போட்டது. சத்தம், ஒரே சத்தம், இங்கே காடு முழுக்க எதிரொலிக்கு. உடனே காரணம் என்னன்னு தெரியலையே, இன்னமும் ஒரே அவயமாக இருக்குது, இன்னும் கூப்பாடு போட்டுருக்காங்க, நம்ம விலங்குகள்லாம் அலற மாதிரி சத்தம் கேட்கன்ட்டு நம்ம காட்டு ராஜா சிங்கம் வேகமாக ஓடி வந்தார். அதை பார்த்தது தான் வேட்டைக்காரங்க ஊரை அலறி அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. உடனே உயிர் உழைச்ச அந்த பறவைகள் விலங்கெல்லாம் போய், ராஜா, சிங்கராஜா, உங்களுக்கு தான் நன்றி, நீங்கள் வரப்போய் தான் அவங்க ஓடி போனானுங்க, இல்லாட்டா நாங்கள் செத்தே போயிருப்போம் அப்படின்னு நன்றின்னு சொல்லிச்சு. அப்புறம் ஒரு 2-3 நாள் போச்சு. மறுபடியும் ராத்திரி நேரத்தில் அதே வேட்டைக்காரங்க கையில் பெரிய வாள், ரம்பம், கயிறு இதெல்லோட பைய காட்டுக்குள்ளே வந்தாங்க. மறுபடியும் என்ன செஞ்சாங்க, சத்தம் இல்லாமல் இந்த வாளை வச்சு வெட்ட ஆரம்பித்தாங்க, ரம்பத்தை வச்சு மரத்தை அறுக்க ஆரம்பித்தாங்க, மரங்களை பூரா வெட்டி சாய்ச்சிட்டாங்க. மரம் சாயும்போது என்னாகும், மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கூடு இருக்கு இல்லையா, அதில் நிறைய பறவைகள் இருக்கும், குஞ்சுகள் இருக்கும், அதுகள்லாம் அலற ஆரம்பிச்சிருச்சு. அலறி போய் வேறு மரங்களில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டு மறுபடியும் குப்பாடு போடுது. விலங்குகளும் அதில் சத்தம் போடுது. என்னடா இது ஒரே சத்தமாக இருக்குன்ட்டு காட்டு யானை வேகமாக ஓட்டி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா கிராமத்து மனிதர்கள் இந்த வெட்ட வந்தாங்க இல்லையா, அவங்க கையில் வச்சுருக்க ஜாமானெல்லாம் போட்டுட்டு ஐயோ யானையெல்லாப்பா வருது அப்படின்ட்டு ஒரே ஓட்டம் எடுத்து ஓடி போயிட்டாங்க. மறுநாள் காலையில் சிங்கராஜா தலைமையில் எல்லா மிருகங்களும் கூடிச்சு. எப்பா இது ஒரே தொல்லையாக இருக்கப்பா, இவனுங்க தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது இந்த கிராமத்துக்காரங்க ஆளுகளோட, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு புலி சொல்லிச்சு. உடனே சிறுத்தை நிமிர்ந்து பார்த்துச்சு. இந்த நிலை இப்படியே போச்சுன்னா நாம் வாழ்கிறதுக்கு காடுங்கிறது ஒன்றே இல்லாமல் போயிடும் அப்படின்னுச்சு. உடனே ஆமாம் அது உண்மைதான், பிறகு நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தராக சாக வேண்டிதான், இதை உடனே தடுத்து நிறுத்தாட்டா அதான் நடக்க போகுது அப்படின்னுது யானை. உடனே சிங்கராஜா கேட்டார், சரி எல்லாம் சொல்லலாம், சரி இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்கள், ஏதாவது யோசனை சொல்லுங்கள் அப்படின்னது. உடனே ஒரு குரங்கு இருந்துச்சு, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படி என்னது சொல்லு, உங்கள் காதில் சொல்லுதேன், கிட்ட காதில் சொல்லுதேன் அப்படின்னு அது காதில் சொல்லுச்சு. பரவாயில்லையே, நீ சொல்கிறது நல்ல யோசனையாக தான் இருக்குது, சரி நாளைக்கு நீ சொல்கிறபடியே செஞ்சுருவோம், குரங்கு யோசனைப்படியே செஞ்சுருவோம் அப்படின்னுது. மறுநாள் காலையில் இந்த பிளான் பண்ண மாதிரி குரங்குகள் பூரா அந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சி இந்த வீட்டுக்குள்ளே போய் தெருக்களில் போய் வீடுகளில் மேலே ஏறி இந்த ஓட்டெல்லாம் பிரித்து தூக்கி போட ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சாப்பாடு, உணவு, வாழைப்பழம், பொரி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுச்சு. உடனே எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து அவங்கெல்லாம் மக்கள்லாம் அதுக்கிட்ட குரங்கிட்ட ஓடியாந்தாங்க. ஏன் குரங்களா, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, ஏன் இந்த அநியாயம் பண்ணுதீங்க அப்படின்னு குரங்களை பார்த்து கேட்டாங்க. நாங்கள் இனிமேல் இங்கே தான் குடியிருக்க போகிறோம் அப்படின்னு குரங்கெல்லாம் சொல்லிச்சு. என்னது, இங்கே குடியிருக்க போகிறீங்களா, அறிவிருக்கு அவங்களுக்கு, இது மனுஷங்க வசிக்கிற இடம், நீங்கள்லாம் காட்டில் தான் இருக்கணும், என்ன நீங்கள்லாம் மரங்களில் தான் இருப்பீங்க, இங்கெல்லாம் இது உங்களால் இருக்க முடியாது அப்படின்ச்சு. உடனே என்ன சொல்லிச்சு, நீங்கள் மட்டும் எப்படி காட்டுக்குள்ளே வேட்டையாடுறீங்க, நாங்கள் மரத்தையெல்லாம் வெட்டுதீங்க, நாங்கள் காட்டுக்குள்ளே மட்டும் வந்தால் மட்டும் ஊருக்குள்ளே வந்தால் மட்டும் தப்பா அப்படின்னு குரங்கெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் போயிடுச்சு. மறுநாள் கிராமத்துக்குள்ளே வரிசையாக பாம்புகள்லாம் வந்துருச்சு, சரன்னு வந்துருச்சு.
எல்லோரும் பாம்பை பார்த்தோன்னே நடுங்கிட்டாங்க. தெருவில் ஒரு கருநாகம் ஒன்று படம் எடுத்து நின்றுச்சு. இனிமேல் நாங்கள் இந்த கிராமத்தில் இங்கே தான் இருக்க போகிறோம், இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாம் இனிமேல் இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்னுச்சு. உடனே ஆட்கள்லாம் கூடியிருந்த கிராமத்து ஆளுகள்லாம் பாம்பை பார்த்து சொன்னாங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயம், நீங்கள்லாம் வந்து இப்படி எப்படி இங்கே வந்து ஊருக்குள்ளே வந்து எப்படி வாழ முடியும், மனுஷங்க களை கொண்டு எரிஞ்சிருவாங்க, இதெல்லாம் மனுஷங்க இருக்கக்கூடிய இடம், உங்களுக்கு மனச்சாட்சியே கிடையாதா, நீங்கள் இங்கே வச்சேன்னா நாங்கள் அப்புறம் எங்கே தான் போக அப்படின்னு அவங்க சத்தம் போட்டாங்க. உடனே போயிடுச்சு, பாம்பெல்லாம் போயிடுச்சு. ஒரு 2 நாள் கழித்து 2 சிங்கம் அப்படியே கம்பீரமாக அப்படி சிலிச்சிக்கிட்டு உள்ளே வந்துச்சு கிராமத்துக்குள்ளே. சிங்கத்தை பார்த்து தான் அவ்வளோதான், துண்டை காணும் துணியை காணும் ஆளுக பூரா வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. என்னடா அது சிங்கம் வருது அப்படின்ட்டு ஜன்னல் வழியாக கூப்பிடுதாங்க. அந்த 2 சிங்கமும் பேசுது. இந்த குரங்கு பாம்பு சொன்னது மாதிரி இந்த இடம் நல்லா தான் இருக்குது, நீ நம்ம இங்கேயே வசிக்கலாம் அப்படின்னுது சிங்கம். மற்றொரு சிங்கமும் அதை பார்த்து ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் நல்லா தான் இருக்குது இந்த இடம் அப்படின்னுது. உடனே என்னத்துக்காக நீங்கள் உடனே மக்கள் இருந்துட்டு ஜன்னலியாக கேட்டாங்க, அட சிங்கங்களே, நீங்கள் எதுக்காக எல்லோரும் ஊருக்குள்ளே வரீங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னுது. எல்லாம் உங்களால் தான், இங்கே இருக்க ஆளுகள்லாம் எங்கள் காட்டை, நாங்கள் இருக்கக்கூடிய காட்டை வந்து அழிக்காங்க, மரங்களையெல்லாம் வெட்டுறாங்க, அப்போ நாங்கள் எப்படி அங்கே வந்து இருக்க முடியும். உடனே இவங்க சொன்னாங்க, நாங்கள் 3 நாளாக உடனே சொல்லிச்சு, இல்லை நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் இனிமேல் யாரும் வேட்டையாட காட்டுக்குள்ளே வரக்கூடாது, மரத்தை எதுவும் வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் இங்கே வரலை அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சு. உடனே அவங்க அமைதியாக இருந்தாங்க. உங்களால் முடியாதுன்னா சொல்லுங்கள், நாங்கள் இங்கே வந்து தங்குறதையும் உங்களால் தடுக்க முடியாது அப்படின்னுது சிங்கம். உடனே ஐயோ, நாங்கள் யாரும் நீ காட்டு பக்கம் வரவே மாட்டோம், போருமா, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த மக்கள்லாம் சேர்ந்து ஒன்று ஓட சொன்னாங்க. அந்த வேட்டைக்காரங்களும் அதுக்குள்ளே தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு 2 சிங்கமும் நிம்மதியாக தலையாட்டிட்டு மெதுவாக காட்டை பார்த்து போடுச்சு. நல்லா இருந்துச்சா கதை? ஊருக்குள் புகுந்த விலங்குகள். இந்த கதையோட பேர் நீங்கள் படித்து பாருங்கள். பை பை, தாத்தா அடுத்த வாரம் பார்க்குறேன்.